சங்கீதம் 42. Somebody can read for us in Tamil. தமிழ்ல யாராவது இரண்டாவது சங்கீதம், முழு சங்கீதத்தை வாசிப்போமா? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? என் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாகிறேன். முன்னே நான் பண்டிகையை ஆசாரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்த கூட்டத்தின் கடிப்பு துதியமான சத்தத்தோடு தேவ ஆலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் ஏங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பரலோகத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தேன்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பு, என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்பதே. ஆமென். ஆமென். ரைட். ஓகே. இந்த 42வது சங்கீதமும் 43வது சங்கீதமும் நாம் ஒன்றாக வாசிக்க முடியும். You will find that it's most probably one song. இந்த 42வது சங்கீதமும் 43வது சங்கீதமும் ஒரு பாடலாக இருக்கக்கூடும். ஆனால் வேதாகமத்தை இப்படியாக இந்த அதிகாரமாக பிரிக்கும் பொழுது இதை இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறாங்க. அது பிரச்சனை கிடையாது. 42 நீங்க தனியா படிக்கலாம், 43 தனியா படிக்கலாம், 42யும் 43யும் ஒண்ணா படிக்கலாம். You can read together. And many scholars, though some of your Bibles will be mentioning it, some will not. ஆங்கில பைபிள்ல சில பைபிள்ல மேலே எழுதி இருக்கும் இது தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று. சில வேதாகமத்தில் அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. But whatever it is, அதிகமான வேத நிபுணர்கள் நம்புவது என்னவென்றால் இது தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று. 42 43 சரி, இது தாவீது எழுதினார் என்று நாம் யூகித்துக் கொள்வோம். Just assume that David has wrote this psalm. David is writing this psalm at one of his lowest point in life when he was a king. ராஜாவாக இருக்கும் பொழுது ஒரு சோர்ந்து போன கஷ்டப்படுகிற ஒரு நிலைமையில் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறேன்னா, இங்க எதையும் வாசிக்க வேண்டாம், இந்த 2 சங்கீதத்தை வாசித்தாலே போதும். And we will be studying that as we go on. இந்த ஒரு சில வாரங்கள் இந்த பகுதியில இருந்துதான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். Why? காரணம் என்னவென்றால், we want the whole church to hunger after God. We must all move as an army after this God. We must at least have a little bit of similarity in our thirst for God. இந்த கடவுளை ஏங்குவதில் நாம் முழு சபைக்கும் ஒரே விதமான ஒரு வகை தாகம் இருக்க வேண்டும். We cannot have a church that is divided. திருச்சபையில சிலர் ஒரு திருப்தி அடைந்த நிலைமை, சிலர் ஏதாவது நடக்கட்டும்டா அப்படி என்று சொல்லுகிற நிலைமை, சிலர் தாகம் உள்ள ஒரு நிலைமையில் இருக்கக்கூடாது. நாம் அனைவருக்கும் அன்பானவர்களே, when we say we are Christians, we got to yearn for this spiritual milk. நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்ன பிறகு
முதலாவதாக நாம் உயிரோடு இருக்கிறோம் என்ற அடையாளம் என்னவென்றால் ஒரு விதமான ஒரு 10% தாகம் இருக்க வேண்டும். பசி என்று கத்தாத பிள்ளை ஒன்று செத்து போயிருக்கணும், உயிரா இல்லாத பிள்ளையா இருக்கணும், அல்லாட்டி ஏதோ ஒரு பயங்கர வியாதியில் அது கஷ்டப்படுதுன்னு அர்த்தம் இல்லையா? கொஞ்ச நாள்ல செத்து போயிடும். Every child that is born will cry for food. And similarly here in the 42வது சங்கீதத்துல David is longing for God. David is passionate for God. And it is this passion that will lead us from glory to glory. யோவான் 6ஆம் அதிகாரத்துல யோவான் சொல்லுகிறார், தேவன் நம்மை மகிமையில இருந்து மகிமைக்கு நடத்துகிறார் என்று. And everything starts with this hunger. இந்த தாகத்தின் நிமித்தம். சரியா? நான் இதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதிகமாக நீங்கள் கேட்டதை சிலர் உங்கள நீங்கள் கேட்டதை திரும்ப கேட்க போகிறீங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஜெபங்கள்ல ஆரம்ப நாட்கள்ல நாம் வெள்ளிக்கிழமை ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த 42வது சங்கீதத்தை அதிகமாக நான் பயன்படுத்தி இருக்கிறேன். And so I will be repeating myself. But of course I am not going to preach what I have shared, but every sermon will be a fresh sermon. But sometimes there will be definitely repetition. நிச்சயமாக சில காரியங்களை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது வரும். அது பிரச்சனை கிடையாது. பவுல் சொல்லுகிறார், திரும்ப திரும்ப நான் உனக்கு எழுவது உனக்கு தான் நல்லது என்று சொல்லுகிறார். So உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது as I prepare this sermon. So I believe இந்த பாடல் பாடுவீங்களா? எசேக்கியேல் 39 எந்த அதிகாரம்? கணுக்கால் அளவு பாதாது, முழங்கால் அளவு போதாது, நாங்கள் நீந்தி நீந்தி முழுகணுமே என்று சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்க வேண்டும். கடற்கரைக்கு போய்விட்டு கடல்ல தண்ணியை மிதிச்சிட்டு வந்துட்டேன் என்று சொல்லுவதை பார்க்கிலும் நாங்க கடலுக்கு போன நல்லா நீந்திட்டு வந்தோம் என்று சொல்றது ரொம்ப வித்தியாசம். Swimming inside and just standing on the shore are two different things. இல்லையா? Great ocean liners, பெரிய பெரிய கப்பல்கள் will always sail on the deep. இல்லையா? பெரிய பெரிய கப்பல்களும் உலகம் எங்கும் பிரயாணம் பண்ணுகிற ஒரு தேசத்துல இருந்து ஒரு தேசத்துக்கு பொருட்களை கொண்டு போகிற கப்பல்கள் நீங்கள் கரையில் பார்க்க முடியாது. சம்பான் மாதிரி கரையில இருக்காது, மீன் பிடிச்சுக்கிட்டு. They will sail in the deep. And similarly ஆகையினால நம்மளும் அதே மாதிரி தான். We are people endowed with the blessings and the presence of God. தேவனுடைய பிரசன்னம் நம்மேல் இருக்கிறது. We are called upon to sail in the deep. Only when we sail in the deep we are most safest and we do the best. சிறந்த காரியங்களை அந்த இடத்துல தான் செய்ய முடியும். The deep, God calls us to the deep. ஆண்டவர் நம்மை ஆழமான இடத்துக்கு அழைக்கிறார். அல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்காது, மற்றவனுக்கும் ஆசீர்வாதமாக இருக்காது. And sometimes and most of the times we will be insulting the name of God whom we profess. நம்முடைய தேவனை அறிக்கை செய்வதை பார்க்கிலும் அவமானப்படுத்துகிறவர்களாக இருப்போம். நேற்று ஒரு கதை படிச்சேன், நடந்த சம்பவம். அதை உங்களுக்கு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறேன். அது படிச்ச பிறகு என் மண்டையில் அது இருந்துகிட்டே இருக்குது. எடுத்து போட முடியல, எடுத்து போடக்கூடாது என்ற ஒரு வாஞ்சையில இருக்கிறேன். இந்த டான் காஸ்டட் என்று சொன்னவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இது 1970வது ஆண்டுல நடந்தது, இந்தோனேஷியா தேசத்துல நடந்தது. எனக்கு எல்லா ஊழியக்காரர்களை பார்க்கிலும் இந்த T.L. ஆஸ்பார்ன் மேல ஒரு பெரிய மதிப்பு இருக்கலாம். ஏன்னா நான் பல வருஷங்கள் உலகம் முழுவதும் அவரோடு நான் ஊழியம் செய்திருக்கிறேன், அவரோடு பிரயாணம் பண்ணி இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விசுவாசம் உள்ள ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது என்று அவர் சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்லிட்டு, நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை எழுதுகிறேன், நடந்த சம்பவம், என் கண் முன்னால நடந்த சம்பவம், நீங்க பாருங்களேன் இந்த T.L. ஆஸ்பார்ன் யார் என்று சொல்லிட்டு அந்த பகுதியை எழுதுகிறார். One chapter he devotes to the story. He says T.L. Osborne came for a meeting in Jakarta. ஜகார்த்தாவுல இந்தோனேஷியாவுல ஊழியத்துக்கு என்று வந்திருக்கிறார். And as usual they took a stadium. ஒரு ஸ்டேடியம் எடுத்திருந்தாங்க. About 50,000 people came. 50,000 ஆட்கள் அங்க வந்தார்களாம். 50,000 ஆட்கள் வந்த பிறகு T.L. Osborne பிரசங்கம் பண்ண நேரம் வரும்பொழுது he stood up on the podium to preach. பிரசங்கிக்க எந்திரிச்சு நிற்கும் பொழுது முன்னால நோயாளிகளை எல்லாம் கடத்தி வச்சிருந்தாங்க. Why?
because he is an healing evangelist. இவர் சுகமளிக்கிறவர் வாங்க என்று சொன்ன பிறகு பல விதமான நோயாளிகளை கொண்டு வந்திருந்தாங்க. அங்க வந்திருந்ததுல ஒரு முஸ்லிமியர், ஒரு முஸ்லிம், இந்தோனேஷியன் முஸ்லிம் was crippled, நடக்க முடியாம படுத்து அப்படி தூக்கிட்டு வந்து முன்னால போட்டுட்டாங்க. முன்னால T.L. Osborn எந்திரிச்ச பிறகு அவரை தான் பார்த்தாரு, அவர் கண்ணுக்கு எட்டினார். And something told T.L. Osborn challenged the crowd now. Something என்று சொல்லக்கூடாது, நம்ம ஆண்டவர் தான். ஆண்டவர் சொன்னாரு, ஒரு சவால் கொடுறா இந்த கூட்டத்துக்கு, அவர் அற்புதத்தை செய்யறேன். அப்போ T.L. Osborn என்ன தெரியுமா செஞ்சாரு? இந்த நோயாளியை படுத்திருந்தவனை, நடக்க முடியாத முடவனை மேல தூக்கிட்டு வர சொன்னாரு. அவரை மேல தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ T.L. Osborn சொன்னாரு, டேய், இந்த கூட்டத்துல எனக்கு முக்கியமா தெரியும் 3 முக்கியமான மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இருக்கிறீங்க. There are 3 groups of people here at least who are making the majority here. Number 1, there are Christians. Number 2, there are Muslims here. And number 3, I believe there are some Buddhists here. There are a lot of Chinese who were there in Jakarta. So, இந்த 3 கூட்டத்தார் இருக்கிறீங்க. இஸ்லாமியர்கள், புத்தர்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்க. நம்ம 3 பேரும் வேற விதமான தெய்வங்களை வணங்கி வருகிறோம். புத்தர்கள் புத்தர் மதத்தை வணங்கி வருகிறாங்க. இஸ்லாமியர்கள் முகம்மது மூலமாக அல்லாஹ்வை வணங்கி வருகிறாங்க. கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக வணங்கி வருகிறாங்க. இப்ப நான் இந்த நோயாளியை இங்க வைக்கிறேன். இந்த 3 பேருக்கு பேரையும் நான் ஜெபம் பண்ண போறேன். எந்த பேர்ல நான் ஜெபம் பண்ணி இவன் சுகமாகறானோ அவர்தான் கடவுள் அப்படி என்று சொன்னார். அப்ப வந்தோடனே முகமது பேர்ல ஜெபம் பண்ணார். முகமது பேர்ல நான் சொல்றேன், நீ எந்திரிச்சு நட அப்படின்னு ஜெபம் பண்ணி பார்த்தாரு. அவன் எந்திரிக்கலன்னு தெரிஞ்சோடனே என்ன தெரியுமா அவர் சொன்னாரு? இப்ப பாத்தீங்களா, முகமது பேர்ல ஒண்ணுமே நடக்கல, அப்ப முகமதுக்கு ஜெபம் கேட்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டாரு. Now this is important because if that man doesn't rise up in the name of Jesus, he got to tell the same thing, இல்லையா? அப்புறம் புத்தர் பேர்ல ஜெபம் பண்ணாரு. புத்தர் பேர்ல எந்திரிச்சு நின்னுட்டு, and then he repeated the same thing. Now we know Buddha is not God. Look at him, he cannot hear our prayer, and this man is not standing up. He is still the same. The man who is lying down is a Muslim. படுத்து கிடக்கிறவர் ஒரு முஸ்லிமியர். மூணாவதாக இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ணார். And now you know what I'm going to say. இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ண பிறகு he got up. எழுதிட்டான். அடுத்த நாள் crowd வந்து 100,000 came. First crowd was 50,000. The second crowd was 100,000. Now the thing is that Don Gossip எழுதும்போது சொல்லுகிறாரு, என்னால விளங்கிக் கொள்ள முடியல எப்படி இவன் இப்படி செய்யறான். இயேசு அற்புதம் செய்தது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். I am talking about this guy T.L. Osborn. Who has the guts to do that? இல்லையா? It is a big challenge. It is a big risk. And then T.L. Osborn சொல்லுகிறாரு, if Jesus doesn't raise him up, let's close up everything and go back home. இல்லையா? And the faith that worked in him, அவருக்குள்ள வேலை செய்த விசுவாசம். Anyway, the only conclusion that we can come to is ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் என்றால், T.L. Osborn knew Jesus Christ the way that many of us have not come to know him. T.L. Osborn கடவுளை அறிந்தது போல அநேக அன்பானவர்களே அந்த அளவுக்கு நாம் அந்த அறிவுக்கு வர முடியாது என்றல்ல, வராத ஒரு எல்லையில இருக்கிறோம். And my purpose of preaching to you from 42 Psalm is that all of us will go and push hard after God. இந்த 42வது சங்கீதத்தை நாம் தியானிக்கும் பொழுது அன்பானவர்களே, நாம் அனைவரும் நமக்குள் ஒரு ஏக்கம் வர வேண்டும். If God can use T.L. Osborn, I believe he can use any one of us who is sitting here. இல்லையா? What is the secret of T.L. Osborn? T.L. Osborn உடைய ரகசியம் என்ன? இல்லையா? Why doesn't the kingdom produce people like that anymore? T.L. Osborn இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். He is still alive, but he is a very very old man. I think he is in his 90s. Now, why doesn't it produce people like that anymore?
I think God has people like that. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள். But the only problem is we are very complacent with the world and the things of the world. இந்த உலகத்தின் காரியமும் இந்த உலகத்தின் ஆசைகள், பொருட்கள், or the affairs of the world, கிரியைகள், ஃபேமிலி, குடும்பம், வேலை, வீடு, காடி, இது செய்யணும், அதை செய்யணும், எந்திரிக்கணும், வேலை செய்யணும் என்று பல காரியங்கள் நம்மை மங்க பண்ணுகிறதாக இருக்கிறது. So much so that the glory of God have gone very dim. தேவனுடைய மகிமை அதிகமாக மங்கிவிட்டு மற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசமாக இருக்கிறது. And so we got to break through from all this. இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து விடுதலை ஆக வேண்டும். And we need 2 or 3 people or 1 person to set the pace. இல்லையா? ஒரு ஆள் நமக்கு ஒரு முன்னோடியாக இருந்தால் என்றால் நம் அனைவரும் அந்த பாதையில் பின்பற்றுவதற்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். So I always believe there's just 1 person that God looks for sometimes in a large crowd. ஒரு பெரிய கூட்டத்துல 1 person who will say, this is the way, follow me. இதுதான் வழி, இது பின்னால வா என்று. And Paul did that, you know. அப்போஸ்தலனாக பவுல் அந்த காரியத்தை தான் செய்தார். அவர் சொல்லுகிறார், நான் எழுதுறதெல்லாம் உனக்கு வடங்காட்டி பரவாயில்லை, இயேசு கிறிஸ்துவை உனக்கு புரியாட்டி பரவாயில்லை, சபைகளுக்கு எழுதுகிறார். And then he says, imitate me, because when you imitate me, you are actually imitating God, because I imitate God. இல்லையா? There is a heavy statement. அது ஒரு பலமான ஒரு வார்த்தை. நாம் அனைவரும் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல ரொம்ப கஷ்டப்படுவோம். என்ன மாறா, நான் வந்து இயேசு மாதிரி இருக்கிறேன் என்று. But Paul says that, look at me. If you cannot look at Jesus and learn, at least look at me and learn, because I am imitating him. I am a duplicate, a photoset copy of him. That might be a little extreme, but you know, it is something like that. அந்த மாதிரி. So ஆகையினால் அன்பானவர்களே, 1 person who thirsts after God, who pushes hard after God, can make a difference. ஒரு வித்தியாசம் செய்ய முடியும். விளங்குதா? நிறைய ஆட்கள், we have a lot of models who push after God for a particular time and then they fall. We don't want such kind of people. We want people who will be consistent until the end, pushing hard after God. And 1 person can make a lot of difference. அன்னைக்கு அதிகமான வித்தியாசங்களை அவன் செய்ய முடியும். So ஆகையினாலே அன்பானவர்களே, I pray that God will speak to us, not as into a crowd, a voice that comes into a crowd, but the spirit of but the voice of the Holy Spirit that speaks to our individual heart. ஒரு பெரிய கூட்டத்திடம் பேசுகிற குரலை பார்க்கிலும் பரிசுத்த ஆவியானவருடைய குரல் நம்முடைய தனிப்பட்ட இருதயத்தில் பேச வேண்டும். இல்லையா? When it speaks to a crowd, they say, oh nice, very nice, good, I never saw it from that angle, oh yeah, fantastic, அப்படினு போயிடும். But the voice of the Holy Spirit must convict the individual. தனிப்பட்ட இருதயத்தில், whether you are old or young, you are a man or a woman, you are a boy or a girl or student or working or retired, it doesn't matter. இல்லையா? When the individual catches fire, he warms up the surrounding. ஒரு தனிப்பட்ட நபர் அன்பானவர்களை இந்த அக்கினி வந்துருச்சுனா சுத்தி உள்ளவங்களுக்கு சூடு வந்துரும். விளக்குதா? சோ நம்முடைய சபையாக ஒரு கூட்டமாக இந்த வேளையில நாம் முன் செல்ல வேண்டும். But individually we must receive this revelation. இந்த வெளிப்பாடு தனிப்பட்ட முறையில் வரணும். அப்பதான் நம்ம இந்த தேசத்துல ஒரு அசைவையும் ஜனங்களுக்கு உப்பாகவும் நாம் ஒளியாகவும் இருக்க முடியும். We can lead them to the light and we can be a preservation for them. இல்லையா? அவளை பாதுகாத்து சுகப்படுத்தி ஃப்ரெஷ்ஷா வைக்க முடியும். அதே வேளையில ஒரு வெளிச்சத்துக்குள்ளாரையும் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம நடத்த முடியும். God is doing a lot of things. அநேக காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். இல்லையா? We want a duplication of what has happened in the Bible. We don't want to imitate anybody's ministry. யாருடைய ஊழியத்தையும் பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு கற்றுக் கொடுக்கிறதெல்லாம் the acts of the apostle, அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள், the way the church moved, the way the church acted in the society, the way the church behaved in the society and impacted the society. எப்படி சமுதாயத்துக்கு ஒரு
பலத்தையும் ஒரு வல்லமையும் கொண்டு வந்தார்கள் என்று. And every one of our desire must be, we want the New Testament church. நம்முடைய எல்லா ஏக்கமும் அன்பானவர்களே, இந்த புதிய ஏற்பாடு சபை நமக்கு இருக்க வேண்டும் என்று. புதிய ஏற்பாடு சபை இருக்க வேண்டும் என்றால் it begins with an individual changing. இல்லையா? தனிப்பட்ட முறையில். That is why Jesus worked with just 12 பேர். He never worked with a big crowd. பெரிய கூட்டத்துக்கு பிரசங்கம் செய்தாரு, சுகம் கொடுத்தார், பேயை விரட்டினார், அப்ப பெரிய கூட்டத்தில் நடத்துவார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. Most of the time the crowd came on their own. It was not by publicity or invitation. கரெக்டா? கரெக்ட். விளங்குதா? இயேசு இங்க இருக்காரா, வாடா போவான்ட்டு அவனுங்க தான் வந்தானுங்க. அவர் ஒன்னும் கூப்பிடல. இன்னைக்கு 5:30 மணிக்கு கூட்டம் சீனாய் மலையில் நான் நடத்துவேன், 7:30 மணிக்கு முடிந்த பிறகு தேநீர் ஐக்கியம் நடைபெறும், அப்பொழுது நோயாளிகளுக்கு சுகம் கொடும், எல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று தம்புர் அடிக்கல. அது நம்மள மாதிரி ஆட்கள் தான். விளங்குதா? They came, but he always invited the disciples to go aside. Have you seen that in the Bible? வேதாகமத்துல யார தனியா கூப்பிடுவாரு, தனியா கூட்டிட்டு போவாரு. அவர் கூப்பிட்டதெல்லாம் 12 தான், கூட்டத்தை கூப்பிடல. வழங்குதா? What does it mean? I want to work with a small group, or I want to work with individuals, so that the individual when he can impact another. The crowd. ஒரு தீக்குச்சி போதும் ஒரு நெருப்பு உண்டாக்குறது. வழங்குதா? அதுவும் குச்சி இதுவும் குச்சி, குச்சி தான் குச்சியில இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை வச்சுதான் அவர் இருப்பார். That is his plan. அது ஆண்டவருடைய பர்பஸ். ஆரம்ப நாட்கள்ல இருந்து இவன்ல இருந்து வித்து வரும், உன் தலையை நசுக்கும் என்று எங்க சொன்னாரு? ஏதேன் தோட்டத்தில் சொன்னார், ஆதியாகமம் 3வது அதிகாரம். So it has been always the Lord's plan to use people to destroy the kingdom of the devil. இல்லையா? ஆரம்ப நாட்களில் இருந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இருந்து தேவனுடைய சித்தம் மனிதனை உபயோகப்படுத்துவது. So don't give up. You and I are God's plan. We are Indians, but it doesn't matter. We are still God's plan. We are black and we can burn the brightest. Don't worry. Right, okay. Let's go into this. இந்த காரியத்தை நான் சீக்கிரமா சொல்ல ஆசைப்படுகிறேன். Excuse me. தண்ணியை கூட வைக்க மாட்டேறாங்க. இந்த எங்க இருக்கிறோம்? 42வது சங்கீதம். இந்த 42வது சங்கீதத்துல நான் முதல் சொன்ன மாதிரி டேவிட் is at his lowest. இல்லையா? மிகுந்த ஒரு மோசமான நிலைமையில இருக்கிறார். And then he says, I am longing for my God now. இல்லையா? That is true. அது உண்மை. சில வேளையில நம்ம நல்லா இருக்கும்போது கடவுளை தேடுவது கிடையாது. இல்லையா? நோயா இருந்த பிறகு பாருங்க பயங்கரமா ஜூம் பண்ணுவோம். நல்லா இருக்கும்போது 24 மணி நேரம் டிவி முன்னால உட்கார்ந்துருப்பான். சீக்கா படுத்த பிறகு டாக்டர் அவன் பிளட்டை சிங்கப்பூருக்கு அனுப்பி இருக்கணும், எங்களுக்கே தெரியல, வரட்டும், திங்கட்கிழமை ரிசல்ட் வரும்ட்டு வியாழக்கிழமை சொன்னா பைபிள் புரியுமா? பசிக்குதா? சாப்பிட்டு அதுக்கு பைபிளை எடுத்துருவானு எங்கேயாவது போய் தேடுவான். இந்த மேசல தான் வச்சேன் இல்லையா, யார் என் பைபிள் எடுத்தா அந்த ரூம்ல இருக்கோ அப்படின்னு தேடுவான். சொல்லிட்டா போதும், பைபிள்ல நெஞ்சு பாடம், வேற எதுவுமே இருக்காது பைபிள். சரி, ஓகே, நானும் அப்படிதான். You all are like that. Now listen. So David is at his lowest. மிக ஒரு மோசமான நிலைமையில. And then from up to God, when he cannot go lower than that anymore, the only place where you can look up is up. இல்லையா? எல்லாவற்றிலும் விழுந்து மோசமான ஒரு நிலைமையில இருந்த பிறகு, and then எங்க பார்க்கணும்? மேலதான் பார்க்கணும், இதுக்கு மேல கீழே போக முடியாது. And David is like that. 42வது சங்கீதத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. How he goes through depression. ஒரு பயங்கரமான மோசமான நிலைமையில. And now I want to just share with you 2 points, ரெண்டு காரியங்கள், why this is the time that we must pursue, நாம் நோக்கி பின்னால போக வேண்டும் என்று.
Now let us read verse 3. மூணாவது வசனம், சங்கீதம் 42:3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் அவர்கள் கேட்கிறபடியினால் என் கண்ணீர் எனக்கு என்னவாகிவிட்டதா? உணவாகிவிட்டது. டேவிட் அழுகிறார். தாவீது என்று assuming David wrote that psalm or whoever wrote that psalm, it doesn't matter. யாரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இவன் அழுது கொண்டு இருக்கிறான். என்னவோ ஒரு பிரச்சனை இவனுடைய வாழ்க்கையில. அத இந்த சங்கீதம் தெளிவாக விவரிக்கல. அரசாங்கத்துல பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, இவன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய நோயா, நஷ்டமா, ஏதோ ஒரு பயங்கர தீங்கு தேசத்துல நடந்துட்டா என்று தெரியவில்லை. அப்போ ஜனங்கள் சுத்தி உள்ளவர்கள் கேட்கிறாங்க, எங்கடா உன் கடவுளே? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று பாடின அம்மாவாலியா? You sang all those psalms 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இரவிலே நிலவாகிலும் பகலிலே வெயிலாகிலும் என்ன? இரவிலே பகலிலே நிலவாகிலும் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தும். ஆன்டி ஒரு கை பாத்தீங்களா? இப்ப பைபிள் ஆன்டியா? ஓன் ஆன்டி இஸ் நவ பைபிள் ஆன்டி. Now okay, so எங்க இருக்கிறோம்? Now this one, this psalmist has written some of the glorious psalm in the book of Psalms. உங்களுக்கும் எனக்கும் தெரியும், இந்த சங்கீத புஸ்தகத்துல மிக மகிமையான சங்கீதங்களை எழுதினவர் இந்த தாவீது. ஆனால் 42ஐயும் அவர் தான் எழுதியிருக்கிறார். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இப்ப சொல்லுகிறாரு, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு சாப்பாடா போயிருச்சுன்னு சொல்லுகிறார். நல்லா அழுவான் போடுகின்றாள். He must be a very emotional man. He must be crying and crying, and he says, Lord, my tears have become my food, and the people around are asking, where is your God that you boasted about? நீ பெருமை பாராட்டின தெய்வம் எங்கே என்று கேட்கிறார்கள் என்று. Number 1, முதலாவதாக அன்பானவர்களே, you and I are obligated to answer such questions that the society is throwing at us. சமுதாயம் நம்மிடம் கேட்கிற இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நீங்களும் நானும் பதில் கொடுத்து தான் ஆக வேண்டும். Why? Because our profession seems to be very glorious. நாம் மகிமையோடு நம்முடைய கடவுளை குறித்து பெருமை பாராட்டுகிறோம். பவுல் சொன்னது போல, நான் பலவான், என்னுடைய பலத்தை குறித்து நான் பெருமை பாராட்ட மாட்டேன், என்னுடைய பலவீனத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறேன். காரணம் என்னவென்றால், என்னுடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூரணமாக என்ன செய்கிறதாம்? விளங்குகிறது. I will not boast about my strength, but rather my weakness, because it is in the place of weakness that my God's strength becomes manifest. சரியா? So Paul is saying, this God is sufficient, my God is sufficient. I have weakness, so what? I have shortcoming, so what? I cannot do this, I cannot do that, so what? Look at me. When I am weak and when I am down, God's glory comes and picks me up. அப்படி என்று சொல்கிறார். But now இந்த பகுதியில பார்க்கும்போது looks like David has not been picked up yet. இந்த பகுதியை படிக்கும் பொழுது இன்னும் தாவீதை யாரும் கடவுள் என்ன செய்யல? தூக்கல. அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறோம். And the people are asking, where is your God? The Muslims are asking, where is your God? And they are asking, பார்வோன் கேட்ட மாதிரி, யாரா உன் கடவுள் அப்படின்னு. And they are asking the same, who is your God? Why should they come? Why should they come to church? Why should they read the Bible? Why should they accept Jesus Christ when they have enough of their gods? இல்லையா? அவனுக்கு கடவுள் இருக்கிறது. ஏன் நம்ம கடவுளை ஏற்றுக்கொள்ளணும்? இன்னொரு அடிஷன். ஒரு கடவுளுக்கு அவன் கடவுளுக்கு நிறைய சேவை செய்ய வேண்டியது இருக்குது, நிறைய பலி செலுத்த வேண்டியதா இருக்குது, அதுக்கு பயந்துகிட்டு வாழ வேண்டியதா இருக்குது. இது இன்னொரு அடிஷன். சரியா? So now listen, this is the question the society is asking, and when they ask that question, it is time that you and I press on to know our God. Understand? இப்படிப்பட்ட கேள்விகளை அன்பானவர்
அருமையானவர்களை, சமுதாயம் கேட்கும் பொழுது நீங்களும் நானும் இன்னும் தீவிரமாக நம்முடைய தேவனுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். ஒரு நல்ல உதாரணம் கொடுக்கிறேன் பாருங்க. உங்கள் பைபிளை கொஞ்ச நேரம் யாத்திரையாகமத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. Turn your Bible to Exodus. யாத்திரையாகமம். சீக்கிரமா நான் சொல்லிடுறேன். மோசஸ் ஆண்டவர் சந்தித்தார் இல்லையா? சந்தித்த பிறகு மோசஸ் கிட்ட சொல்லுகிறாரு, டேய், என்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை நான் பார்த்துட்டேன், நான் போய் எல்லாத்தையும் விடுதலை செய்ய போறேன். I want to deliver them. So go Moses. நீ போடா. நீ இவர் மோசஸ் வந்து மிடியான் தேசத்துல இருக்கிறாரு, ஜனங்கள் எகிப்துல இருக்கிறாங்க. இங்க இருந்து ஓடியாந்துட்டாரு, திரும்ப கடலை தாண்டி போறாரு, திரும்ப மிடியான் எகிப்துக்கு வராரு. வந்துட்டு தலைவர்களை கூட்டி வச்சு சொல்றாரு, டேய், நம்ம கடவுள் நம்முடைய சத்தத்தை கேட்டுட்டாரு, இனிமேல் நீ சவுக்கடி வாங்க வேண்டாம். You don't have to be suffering as a slave. The Lord has sent me. He came to me and he said he's going to deliver you. And the people rejoiced. நாலாவது அதிகாரம் 29-30. Exodus chapter 4 verses 29 to 30. மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூவர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் அப்புறம் தொடர்ந்து ஜனங்கள் விசுவாசித்தார்கள். மோசே வந்து சொல்லுகிறார் ஜனங்கள் கிட்ட. he talked to the Israelites leaders, இஸ்ரவேல் தேசத்தின் தலைவர்கள் கிட்ட. ஏய், கடவுள் எனக்கு வந்துட்டார். அவர் சொன்னார், நம்மள எல்லாம் வழியா கூட்டிட்டு போறாராம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு. ஓ, everybody happy முடிஞ்ச பிறகு மோசே இப்போ பார்வோன் கிட்ட போறாரு. பார்வோன் கிட்ட போய் சொல்லுகிறாரு, okay, we all put our committee meeting ready, we all have agreed, we want to go and serve our God. எங்க கடவுளை ஆராதிக்க போகிறோம், சைன் பண்ணு, நாங்க எல்லாம் வெளியாக போறோம். we want to leave Egypt. 2 million over people சொல்றாங்க. பார்வோன் கேக்குறான் பாருங்க. 5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு அவர் யாரா? Who is your God? I don't know your God. And that's what the people are telling us today. And that is a fair statement, nothing wrong in that. இல்லையா? பார்வோன் சொன்னதுல எந்த தவறும் கிடையாது. மோசஸ் போய் சொல்லுகிறாரு, கர்த்தர் சொல்லுகிறாரு, விடுடாண்டா. அவங்க கேக்குறாங்க, யாரோ உன் கர்த்தர்? We know hundreds and hundreds of thousands of gods, and your God must be one of them. Who is your God? What is the credential of your God? How can he come and tell me just lead the people? Understand? எப்படி அவர் சொல்ல முடியும் என்று. இத மட்டும் பார்வோன் செய்யல, வேதம் சொல்லுகிறது. அதுக்கு பிறகு பார்வோன் இஸ்ரவேல் தேசத்தின் மேல பயங்கர தாக்குதலை கொண்டு வந்தான் என்று. Understand? He pressured the people. He told, why are these people wanting to leave Egypt? யார் எகிப்தை விட்டு போணும்ன்றாங்க? யார் திடீர்னு கடவுள் பக்தி வந்துருச்சு இவனுக்கு? இவன் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், ஏன் பைபிளை தூக்கிட்டு கடவுள்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறான்? Let us put pressure. அப்போ என்ன செஞ்சான் என்றால், I will not give you straw, but you must produce the equal number of bricks. இதெல்லாம் கல் செய்றவன், செங்கல் செய்றவன், சரியா? இந்த செங்கல் செய்வதற்கு பொருளை நான் கொடுக்க மாட்டேன், ஆனா அதே நம்பர் செங்கலை நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டான். All lot of pressure. 50 செங்கல் செஞ்சவன் இடத்துல இருந்த இடத்துல 20 செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கான். பாக்கி 30 அடியை வாங்குறான். ஏன்டா 50லடா செய்ய சொன்னோம், நீ 20 தான் செஞ்சிருக்கிற, 30 அடி வாங்குறான். அடுத்த நாள் செஞ்சு பார்க்கறான், 35, இன்னொரு 15 அடி வாங்குறான். அடி கூடுது, சரியா? இந்த மோசே பையல தின்னுன்னு காத்திருக்கிறானுங்க, ஏன்டா இவன் வந்தான்ட்டு. Exodus 5:21, 5:21, யாத்திரையாகமம் 5:21. அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்ததின் நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர். பைபிள் கொஞ்சம் மரியாதையா எழுதுது, ஆனா அங்க உள்ள சபித்து என்ன வார்த்தை உற்றுப்பானுங்கன்னு உங்க கற்பனையில வச்சுக்கொள்ளுங்க.
அம்மாவாளியா? ஏன்னா அடி வாங்குறது மோசஸ் கிடையாது. யார் அடி வாங்குறா? இவனுங்க. வழங்குதா? அடி வழங்குதா. அப்ப அவன் சொல்றான், மோசே உன்னை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாரு. சென்ஸ் அதெல்லாம். அப்புறம் ஆரம்பிக்கிறார் திருப்ப. பார்வோன் கையில சவுக்கு இருந்த இடத்துல பட்டயத்தை கொடுத்துருக்கீங்களா ரெண்டு பேரும்? நாங்க சும்மா இருந்தோம்டா, ஏன்டா வந்து கிண்டு விட்டீங்க? சென்ஸ் எல்லாம் வழங்குதா. நொறுக்கி தள்ளிட்டானுங்க. And now Moses is in his worst place. Understand, the people who rejoiced a short while ago are now cursing. இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சந்தோஷமா இருந்த ஜனங்கள், ஆண்டவர் எங்களை வெளியே கொண்டு போறார் என்று சொன்ன ஜனங்கள், இப்பொழுது மோசேயும் ஏசுறான், அவனையும் ஏசிக்கொள்றான். சரியான மட்டமான நிலைமையில மாட்டிக்கிட்டாங்க. And now Moses fights with his God. Now I want you to listen to this very carefully. When Moses was suddenly lost for the first time, Moses is facing defeat. You understand? ஆமாடா, அக்னி பந்தத்தை பார்த்தாரு, கடவுள் குச்சி கீழே போடுறா, பாம்பாவனாரு, எல்லாம் மெஜிக்கெல்லாம் நடந்தது. ஓ ஃபேண்டாஸ்டிக். ஒரு சந்தோஷமா திரும்ப வராரு, ஜனங்க கிட்ட வந்து சொல்றாரு. ஜனங்க எல்லாம் ஓ ஃபேண்டாஸ்டிக், thank you brother, you are the answer to our prayer. 400 years of prayer and the prophecy of Joseph is being fulfilled. யோசேப் தீர்க்கதரிசனம் சொன்னாரு அன்னைக்கு, நாங்க இந்த தேசத்துல இருந்து வெளியாகிருவோம் என்று. 400 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறுது. நாங்க அழுத கண்ணீருக்கெல்லாம் மோசஸ், thank you brother, எங்க வீட்ல வந்து பிரியாணி சாப்பிடு சார் அப்படின்னு சொன்னவன் இப்ப அவனையே சபிக்கிறான். நீ ஏன்டா உயிரா இருந்த, செத்து போயிருக்க கூடாது கிழவன். உனக்கு 40 வயசாச்சு. சாரி 80 வயசாச்சு. 40 வயசு யூத். சரி, சபிக்கிறான். And Moses was at his worst because he has gone to Pharaoh and Pharaoh has just brushed him off as insignificant. இல்லையா? For the old man, get lost. You must be a lunatic. என்னடா திடீர்னு வர என் ஜனங்களை விட்டு 2 million people, man. 2 million people. I'm building cities with them. They are my labor. வந்துட்டு விடுமா, நான் விட்டுருமா? ஐயோ மோசஸ் கேட்டுட்டாரு, எடுத்து போட்டுருப்போம். விடுவானா? Pharaoh must have laughed at it. The whole court must have laughed at it. And so Moses was at his worst. And he got angry with the right person. இல்லையா? ஜனங்களுக்கு மோசே மேல ஆத்திரம். இத மட்டும் முடிச்சிருவோம் இந்த பகுதியை. ஜனங்களுக்கு மோசே மேல ஆத்திரம். அப்ப மோசே யார் மேல ஆத்திரப்படுறது? நினைக்கிறான், நான் சும்மா தானடா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், ஏன்டா என்ன வந்து கிண்டி விட்டாரு. And then he goes and fights with his God, which is the right thing to do. Let us turn our Bible to Exodus 5:22. யாத்திரையாகமம் 5:22. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்ப போய் he goes back to the origin of problem. The problem began with the burning bush. The God who called me. What's the problem? Your problem and my problem began when he called us. Understand? நம்மள அழைக்காம விட்டுருந்தாருன்னா நம்ம இங்க உட்கார்ந்துருப்போமா? பைபிள் படிப்போமா? ஜெபம் பண்ணுவோமா? இங்க வந்து ஆராய்ச்சிக்கிட்டு இருப்போமா? காணிக்க போட்டிருப்போமா? என் தேவன் தான் கடவுள்னு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருப்போமா? சொல்லதான் மாற்றோம், காட்டிக்கிட்டாவது இருப்போமா? இல்லையா? இல்லையே. நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு எவனா வந்துட்டு நீ யாரா? ஐ எம் கிறிஸ்டியன். ஓ ஆமாவா, நீ கிறிஸ்டியனா? நான் வந்து இந்து, எங்க கடவுளும் பெரிய காரியம் செய்யறான். ஆமா, எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அப்படின்னு நீ பாட்டு மோட்டர் சைக்கிள்ல போய்கிட்டே இருப்ப. இப்ப போயிட்டு இருக்க முடியுமா? முடியாத. அழைச்சிட்டாரு. இல்ல, நோ 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 நோ, எவ்ரிபடி இஸ் நாட் தி சேம், மைண்ட் இஸ் டிஃபரண்ட். அப்ப இரண்டாவது கேள்வி கேட்கிறான், how is yours different? அங்கதான் ஸ்டக் ஆயிருக்கு நம்மளுக்கு. how is yours different? and Moses is stuck there. மோசஸ் மாட்டிக்கிட்டான். அதனால தான் சொல்றான், நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு கிடையாது தெரியுமா, இந்த இஷ்யூலாம் வழங்குதா? என்ன போய் கூப்பிட்டு 80 வயசுல இவ்வளவு மைல் என்ன டிராவல் பண்ண வச்சு ராவும் பகலும் டிராவல் பண்ணி இங்க வந்துகிட்டு இருக்கிறேன். அவன் என்ன எட்டி கூட பார்க்க மாட்டான். விடுறான்னு சொன்னா விட மாட்டான். வழங்குதா? முடியாதுன்னு சொல்றான். ஆனா போடாண்டி எல்லாம் பார்த்து சிரிக்கிறானுங்க. And so he goes and fights with his God. எங்க படிக்கிறோம்? 22. இன்னும் படிக்கல. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்?
நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றார். Right. He is asking the first question, why did you send me in the first place? Why did you send me? I didn't even know you. உன்னை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அந்த அடிமைகள் அடி வாங்கிட்டு ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபு தேவன், I don't even know your name. உன் பேர் கூட எனக்கு தெரியாது. என்ன கூப்பிட்டுட்டு பெரிய அற்புதம் செய்வேன்னு அனுப்பி வச்சீங்க. கம்ப கீழே போட்டா பாம்பாயிரும்ன்றீங்க. நான் ஒரு கம்ப போட்டா அவன் 10 கம்ப போடுறான். நானும் இவனும் பாம்பாவது, அவனுடைய பாம்பாவது. என் பாம்பு ரொம்ப பசியில இருக்கு போல, அந்த பாம்பை தூக்கி பிடிச்சி இதெல்லாம் என்னடா ஜோக்கா இருக்குது, சரியா மாட்டிக்கிட்டேன் என்று சண்டை போடுறான். Understand? He goes to the Lord and என்னது? He goes to the Lord and cries. When the world asks you who is your God, it is time that we seek after God. Psalmist did that. என் ஆத்துமா மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்மாவும் என்ன செய்கிறது? வாஞ்சையாக இருக்கிறது. இப்ப மோசேயுடைய வாழ்க்கையில் அதான் நடக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய ஆத்மா கதற ஆரம்பிக்கிறது. He goes and fights with his God. He never fought with his God until now. இதுவரையில சண்டை போட்டது கிடையாது. கடவுள் சொன்னார், நீ போடா, உன்னை உருவாக்கும், உன்னை செய்வேன்ட்டு கடவுளுக்கு தான் ஆத்திரம் வந்துச்சு. என்னால முடியாது, எனக்கு பேச முடியாது, வேற எவனாவது அனுப்புன்னு சொல்லிட்டு இருந்தார். He was giving excuses and God got angry. மனுஷனுடைய வாயை படைத்தது யார்? நான், போடா அப்படின்னு. Oh, you get very angry, I better go அப்படின்னு போயிட்டான். இப்ப இவனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. யா என்ன அனுப்புன நீ? அப்பயே சொன்ன வேற ஆள அனுப்பிட்டு இப்ப ஏன் என்ன அனுப்பி மாட்டி விட்டுட்ட? இப்ப பார்வோன் மட்டும் என் மேல ஆத்திரம் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செய்யறாங்க? அடிக்க வந்துட்டானுங்க. என்னால ஒண்ணுமே செய்ய முடியல என்று and he is fighting with his God, and that is pushing hard our God, you know. Understand? We must ask some serious questions in an attitude of humility at the throne of God. இந்த தேவனுடைய சிங்காசனத்தில் வந்து அன்பானவர்களே, தாழ்மையான ஒரு மனப்பான்மையோடு, because we know who our God is, and ask him to act on our behalf. நம்முடைய சார்பிலே ஆண்டவரே நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். Pushing hard after God. We cannot be satisfied with just a soothing Christianity. நம்ம மேலோட்டமாக மூடுகிற ஒரு கிறிஸ்தவம் அன்பானவர்களே நமக்கு திருப்தி கொடுக்க கூடாது. We want Moses again. We want Moses who is destined to deliver a nation. ஒரு தேசத்துக்கு விடுதலை கொண்டு வர வேண்டும் என்று நியமிக்கப்பட்டவன் மோசஸ். And it begins by we pressing hard after God. Maybe I am called to help 10 people. Fine. But maybe some of you who are sitting here who might be called to help Johor. We do not know. Or maybe some of you are destined for the country. Maybe some of you are destined for the continent, Asia itself. We do not. I'm serious, you know. You understand? ஒவ்வொருவனும் நாம் ஒவ்வொரு தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 3, ஒருத்தருக்கு 1 தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய வேலை 5 பேருக்கு உதவியா இருக்கிறதுனா நான் 5 பேருக்கு உதவியா இருந்தா பிரைஸ் சொல்றேன். என் வேலை முடிச்சு. But some of us, including me, என்ன சேர்த்து தான் சொல்லுகிறேன், might be people who have been called to help Jehovah. We need to press deep like Moses. Understand? Our ministry, our life's meaning and destination begins when we press hard after God. மோசஸ்க்கு எப்படி தெரியுமா கடவுள் சொல்லுகிறாரு, பதில் கொடுத்தாரு. ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர் கொடுத்தாரு. படிச்சு பார்த்திருக்கீங்களா? என்ன தெரியுமா சொன்னாரு? ஓ அப்படியா? Now I will show him who I am. Let us begin the game. Let the games begin. 6வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். இப்பொழுது நான் காண்பிக்கிறேன் என்று. அதுக்கு பிறகுதான் செவந்த நதி என்னவா மாறினது?
ரத்தமா மாறினது, இது நடந்தது அது நடந்தது. கடைசியில் ஆடி போயிட்டு போடா இங்க இருந்து வெளியே, தயவு செய்து போடான்னு சொன்னான். முதல் சொன்னா உன் கடவுள் யாரா நான் அனுப்பிட்டு, கடைசியில் என்னது ஆண்டவரே தயவு செய்து இங்க இருந்து போயிடுறான், கெஞ்சி கேட்டுக்கிறேன் போய் இருக்காரா போயிடுறான்னு சொன்னான். Now God answers Moses like that. Now I will show him who I am. நான் இப்பொழுது காட்டுகிறேன் நான் யார் என்று. When Moses pushed hard after God, God responded by saying, I will show him. I will show him who I am. Understand? And we want that same answer to come to us, you know. இதே பதில் அன்பானவர்களே உங்களுக்கும் எனக்கும் வரணும். God must come into our prayer chamber and tell us, brother, sister, don't worry, I am now after my nap, I had my lunch ready, I am rolling up my sleeves, let the games begin. Until then we push hard after God. David was at his worst and he cried unto God. கடவுள் மோசே மிக மோசமான நிலைமையில இருந்தார். தாவீது மான்கள் நீரோடைகளை வாஞ்சிப்பது போல என்னுடைய ஆத்துமா தாகமாக இருக்கிறது. மோசே மோசமான நிலைமையில இருந்தான். அவர் சொல்லுகிறான், ஆண்டவரே ஏன் என்னை அனுப்பினீர், ஏன் என்னை அழைத்து, நான் அங்க இருந்து ஏன் என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க, why did you do that? And he cried. And then God says, I will show you. I will show you why I did it. Why are you in Johor? Why are you here? நான் அது கூலாயில சொன்னேன், கல்யாணம் பண்ணி வந்துட்டியா, கல்யாணம் பண்ணி என்ன கிடைச்சிட்டு, புருஷன் சிங்கப்பூர்ல வேலை செய்யறாரு, அதனால கல்யாணம் பண்ணி என்ன பெற்றது, இந்த ஆளோடு இங்க வந்து கஷ்டப்பட்டு கிடைக்கிறேன் அப்படியா, அப்பா அம்மா மாறி வந்துட்டாங்க, சிங்கப்பூர்ல வேலை இருக்கு. Whatever it is, somehow from Egypt he has brought you into Johor. இல்லையா, from Midian. For some reason he has pulled you. Understand? ஏதோ ஒரு காரணத்தினால கடவுள் தூண்டி போட்டோ, அன்பாகவோ, காசை டங்கல் பண்ணியோ, சிங்கப்பூர் டாலர் அடிங்க ஆட்டியோ, அல்லாட்டி ஒரு பொண்ணையோ ஆணையோ காட்டியோ நீ ஓடி வந்துட்ட ஏன் வழக்குதா. Now is the time to ask, Lord, I don't think money is the reason I am here. I don't think the girl or the boy is the reason I am here. I don't think the economy drove me here. I think there is some other reason I am here and I want to know what it is. When we ask such questions, அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும் பொழுது அன்பானவர்களே, then he will say, I will show you now. Understand? You can decide. நீங்க ஜோஹர்ல இருக்கிறீங்க, நானும் ஜோஹருக்கு வந்துட்டேன், ஈப்போல இருந்து நம்ம எல்லாம் இங்க வந்துட்டோம். God will have a purpose. தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. We got to make everything grow dim. Our houses, our ambition, our family, குடும்பம், நம்முடைய லோக்கல்கள், நம்முடைய வீடு காடி, நம்முடைய சொத்து, நம்முடைய ஆசைகள், பணங்கள், இது எல்லாவற்றையும் மங்கலான ஒரு இடத்துக்கு பின்னால தள்ளி விட்டு we got to ask, Lord, what is the real reason why you brought me here? Apa itu sebab yang pertama saya datang sini? What is the main reason I am here? And then he will tell, I will answer that question. When we ask the right question, we'll get the right answer. Stop asking, ஆண்டவரே ஏன் நான் இன்னும் வீடு வாங்கல, ஏன் இன்னும் காடி வாங்கல, ஏன் என்னுடைய வேலை இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கல. All that nonsense, you know. That one he will answer once you find the kingdom. வணங்குதா? The right answer is, what am I doing here? Let us press into God. Let us press. மான்கள் நீரோடைகளை வாங்கி pray more. Don't miss prayer meetings because that is life. Don't miss your prayer life. That is life. அதான் வாழ்க்கை. அது இல்லாம நீ எவ்வளவு கோபுரம் கட்டினாலும் மண்ணுல கட்டுற மாதிரி ஒரு நாள் ஸ்வீட்ல விழுந்துரும். அது நிக்க வேண்டியதுதான். போத்தா மாதிரி பார்த்துக்கிட்டு போச்சு. எவ்வளவு ஜோம் பண்ணாம முடியாது, அந்த டைம்ல உபவாசம் எடுக்காம முடியாது. கரெக்டா? So you got to seek him now. You got to seek him now. இந்த வாவ் 11 இப்பதான் முடிச்சோம்.
அது என்னன்னு தெரியல எனக்கு. I do not know what is the reason, but it was one of the powerful prayer meetings that we had. One week, Monday to Thursday. People were anointed not only in the church, outside the church. But the glory of God was so powerful. So these are the things that you must not miss. But this is where we have an encounter with God. Understand? Some of you are working, I can understand. Some of you are schooling and all this kind of things. So we can understand perfectly, no problem. But don't be like sitting in the house and be indifferent. That is wrong. வழங்குதா? சிலருக்கு உங்களுக்கு உத்தியோகம் இருக்கணும், பள்ளிக்கூடம் இருக்கணும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா லைக் என்ஜிஆர் வாட்சிங் இவ்வளோ நாளுக்கு பிறகு ஒன்றா நடிக்கிறாங்க சேர்ந்து, நாளைக்கு போய்க்கலாம். அந்த மாதிரி indifference are things that God watches. You don't care, then I don't care. Understand? You be careless, then I will be careless. We got to press hard after God. Understand? பைபிள் படிக்கிறது கவனத்தோடு படிக்கணும், ஜெபம் பண்றத ரெஸ்பெக்ட், டேக் டைம், டோன்ட் ரஷ். எதையும் எல்லாத்தையும் ரஷ் பண்ண மாட்டோம், பைபிள் படிக்கிறது மட்டும் we rush. படிச்சு முடிச்சிட்டேன், 10 வசனம், 2 தோசை எடுத்துக்கிட்டேன், அந்த அப்பம், இந்த டெய்லி பிரெட் அதெல்லாம் போட்டு குளுக்குதா வணங்குதா? உங்க வீட்டுல நெருப்பு இருக்கு ஓடுதா? என்ன தெரியுமா செய்யணும்? அதை சுருக்கிட்டு நெருப்பை வச்சுட்டு அந்த நெருப்பு ரெண்டு சாக வச்சு அதுக்குதான் உதவும். All this will murder your spirituality, I am telling you. Understand? இந்தியாவது கச்சாங்காரத்தை விற்கலாம், அந்த பேப்பர்லாம் சேர்த்து வச்சு இந்த ஒரு 10 வெள்ளி கொடுத்து. இப்ப கச்சாங்காரம் பிளாஸ்டிக்ல விற்கிறான். So what do you do with this kind of papers? Don't waste your life. Understand? You cannot live by reading all this kind of things. You understand? கடவுள் உங்களுக்கு பேசினார், பேசி என்ன பண்ணிட்ட? அப்படியே தான் உட்கார்ந்து இருக்கணும். ரொம்ப ஆத்திரப்படலாம். Let us push after God. Go deep. Don't rush anything. Don't rush your prayer life until He says, okay, Kaudim, finish, then you finish. Until then, just stay in His presence. Understand? But you will know if He is not there. Spirit, you will know He is not there. If He is there, don't wake up. Don't have any other agenda when you are with the Lord. தேவனிடத்தில் இருக்கும் பொழுது மற்ற காரியங்கள் இருக்கக்கூடாது. Make time for Him. Join the prayer meetings. We have no other programs except for prayer meetings. சரியா? God bless you. I know people will rise up here. Great people will shake Jehovah. அன்னைக்கு ரேச்சல் ஒருத்தவங்க யாரோ சொன்னாங்க, நான் ஃபோன் அடிச்சு கோலலூர் போல யாரோ ஒருத்தவங்க ப்ரொஃபஸை பண்ணாங்க. இப்போ பாருங்க TUC சர்ச் இருக்கிறோமா, அங்கதான்டா எழுப்புதலே ஆரம்பித்து போகுது. I don't know who the person is who told those kind of things. சொல்லப்பட்டவங்க கூப்பிட்டு சொன்னாங்க. So anyway, that is good news lah. நல்லா கேக்க. But we got to press up to God. Amen. தேவன் வழிகளை உருவாக்கி தந்திடுவார், நாம் அதை காண முடியாது. தேவன் செய்வாதை